லைவ் அப்டேட்டு புறமா கண்ட லைவில் வந்துருச்சு. சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க. காதலனுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வெளியே மேரியுமே அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே சவுண்டு வந்து இப்படி திரும்பி நிற்கிது. வந்து எல்லாம் அப்படியே ஜெகன்னு அப்படியே ப்ரப்போசல் பண்ண போனால் அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அப்படியே திரும்பி அப்படியே சொல்கிறாங்க, வெளியே மேரியுமே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி விஷ்ணுக்கு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான், எனக்காக எந்த சூழ்நிலையும் போன சீசன் எனக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவாக இருந்துச்சு. அப்போ கூட என் கூட நின்ன நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காப்புல. எனக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு, என்ன பேசுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஐ லவ் யூன்னு டாப்பில் அது நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் வந்து பேசி என்ன சொல்ல ஐ லவ் யூ சொல்லுவானா சொல்ல மாட்டானா, தலைவிக்கு வேற காட்டு திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. ஏன்னா அவங்க ஐ லவ் யூ சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு, சவுண்டு வந்து எனக்கா நிறைய இடத்துல இருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ஐ லவ்னு சொல்லி கட்டி பிடிச்சோன்னே அப்படியே செம்மையாக இருந்துச்சு. விழிகளி விழுந்த நாட்களினா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் வந்து பாடி அந்த ஐ லவ்லாம் போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் வந்து ஆடி அது வந்து நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதலன் ஒரு காதலி 2 பேரும் வந்து அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்திக்கிட்டால் அந்த மூமெண்ட் எப்படி ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்குமோ. ஏன்னா அது வந்து உள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் தான் அவங்களால வந்து அது செய்ய முடியும். அந்த மாதிரி நல்லா வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோகா இருந்துச்சு. இதில் சவுண்டு என்ன தெரியுமா சம்பவம் பண்ணி விட்ருக்குது, அந்த படத்தை பாருங்க. கேமரா பின்னாடி நின்று அப்பா நான் வந்து காதலை சொல்ல போகிறேன், உன் ஆசீர்வாதம் கொடுக்குது. நீ உள்ளே வந்தான், நீங்கள் உள்ளே வந்தான்னு நான் சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. ஐயோ ஐயோ, நல்ல வேலைக்கு அவங்க அப்பா அம்மாவோட வர விஷ்ணு தனியாக வந்தாப்புல. அவங்க அப்பா அம்மாவோட வந்து விஷ்ணுக்கு சவுண்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, வேறு லெவலில் இருக்கும். அதான் வந்து விஷ்ணு சொல்கிறாப்புல, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, இதை கட் பண்ணி விட்ருக்கேன், உன் தம்பி வேறு என் மேலே காண்டில் இருக்கான், இதை கட் பண்ணி இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. பஸ் செம்ம ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.